செப்டம்பர் 8, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் 326 எழுத்தாளர் கமலதேவியின் சங்க இலக்கிய பகுதியில் காவிரி ஷூர் நாடன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியாரால் பாடப்பெற்றது. இது காவிரி பாயும் மருதநில மன்னனை பற்றிய கதை. ஆற்றுப்படைகள் செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட நீண்ட கதைகள் எனலாம். இது பாடான் திணையில் பாடப்பட்டுள்ளது. இது புறப்பாடல். சோழ அரசன் கரிகால் பெருவளத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்ட ஆற்றுப்படை இது. பாடப்படும் தலைவனை உயர்த்தி பாடும் பாடலாக இருந்தாலும் நிலவியல் காட்சிகள், பாடினியின் பாலை நில வழிபாடு, யாழின் அமைப்பு மற்றும் யாழிசை பற்றி கூறும் பகுதிகள் நுட்பமானவை. கரிகால் பெருவளத்தான் புலவர்களை வழி அனுப்பும் பண்பு தனிச்சிறப்பானது. கரிகாலனை பெருவளத்தான் என்று குறிப்பிடுவதே அழகிய சொல்லாட்சி மட்டுமல்லாது அதிலேயே அவன் நாட்டின் வளம் பற்றிய குறிப்புள்ளது. அவன் தந்தை இளம்சேட் சென்னி இளம் வயதில் இறந்ததால் மிக இளமையிலேயே கரிகாலன் அரசு கட்டில் ஏறுகிறான். இளமையில் தீ விபத்தில் கால் கருகிவிட அவனுடைய எரிந்த கால்களாலேயே சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் கரிகாலன். முடத்தாம கண்ணியார் பொருளாற்றுப்படையின் இறுதியில் மூவுலகு அளந்தவனின் கால்களை குறித்து பாடிய பின் கரிகாலனின் கால்கள் சோழநாடு அளந்தன என்று பாடுகிறார். ஒரு அரசனிடம் பரிசில் பெற்று திரும்பும் பாணர், கூத்தர், பொருணர் போன்றவர்கள் அவ்வாறே புரவலர் தேடிச் செல்லும் பாணர்கள், கூத்தர்கள் பொருணர்களிடம் தான் பரிசில் பெற்ற அரசனின் பெருமைகளை கூறி அரசனிடம் சென்று நலம் பெறுமாறு பாடப்படும் பாடல் வகை ஆற்றுப்படை ஆகும். அதில் நாட்டு வளம், உணவுப் பொருட்கள், வணிகம் போன்றவை சொல்லப்படும். பொருணர் ஆற்றுப்படையில் கரிகாலனையும் சோழ நாட்டையும் பற்றி முடத்தாம கண்ணியார் பாடியுள்ளார். இது 248 அடிகளை கொண்ட நீண்ட பாடல். கரிகாலன் திருச்சியில் உள்ள கல்லணையை கட்டியவன். காவிரி பூம்பட்டினம் மற்றும் உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்ட மன்னன். பாணர்களும் பொருணர்களும் விரலியரும் ஊர் விட்டு ஊர் பயணம் செய்து கொண்டே இருப்பவர்கள். ஆடலும் இசையும் கவிதையும் வாய்க்கப்பெற்ற அவர்கள் ஊர் ஊராக சென்று பாடியும் ஆடியும் இசைத்தும் வாழும் வாழ்க்கை வாய்க்கப்பட்டவர்கள். ஒரு நாள் அரச வாழ்வும் மறுநாள் பாலை நிலத்தின் மணல் படுக்கையிலும் வாழ்வதற்கு அறிந்தவர்கள். தங்கள் நிலத்தை கால்களால் அளந்த இசையாலும் பாடல்களாலும் காலத்தில் பதிய வைத்தவர்கள். பொருணர் ஒருவர் பாலை நிலத்தில் பாடினி முதலிய தன் குழுவுடன் நெடுந்தூரம் நடந்து களைத்து சென்று கொண்டிருக்கிறார். கரிகாலனிடம் பரிசில் பெற்று ஊர் திரும்பும் பொருணர் இவர்களை கண்டதும், அராஅயானர் அகஞ்சலை பேரூர் சாறு கழி வழிநாள் சோறு நசை உறாது வேறு புலம் முன்னிய விறகு அறி பொருண. ஏதோ ஒரு திருவிழா முடிந்து திரும்பி பல நாட்களாக நடந்து திரியும் பொருணனே, நான் உன்னை கண்டது நல்ல வேளை என்று கூறுவது போல பொருளாற்றுப்படை தொடங்குகிறது. குழப்பு வழி அன்ன கவடுபடு பத்தல் விளக்கு அழல் உருவின் விசிவுறு பச்சை. பாணனின் கைகளில் உள்ள பாலை யாழ் மானின் கால் குழம்பின் தடம் போன்ற அடிப்பகுதியை பத்தர் உடையது. பார்ப்பதற்கு விளக்கின் சுடர் போன்ற நிறத்தில் சுடரும் யாழ். யாழின் தோல் நண்டு போன்ற ஆணியால் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. கரும் பாம்பு தலை தூக்கி நின்றது போல யாழின் தண்டு நீண்டிருக்கிறது. யாழ் ஒரு மணப்பெண் போல அழகு கொண்டுள்ளது என்று பாடி யாழை நம் கண்முன்னே காட்டுகிறார். மணல் வரி போன்ற கூந்தலை உடைய பாடினி பிறை போன்ற நெற்றி ஒளிர, கொலை வில் போன்ற புருவங்கள் வெயிலில் நெளிய, மூங்கில் போன்ற தோள்களுடன் பொருணருடன் நடந்து வருகிறாள். நாயின் நாக்கு போன்று சிவந்த பாதத்தை பாலை மணலில் எடுத்து வைத்து நடக்கிறாள். பாலை நிலம் வருத்தியதால் கடல்கள் அணிந்த கால்களில் வெம்மையின் தடங்கள் அவளை வருத்துகின்றன. அறம்போல் கூந்தல், பிறை போல் திருநுதல், கொலைவில் புருவத்து கொழுங்கடை மழைக்கண். இவற்றையெல்லாம் காணும் பொருணர், நீங்கள் இவ்வளவு தொலைவு வருத்தும் பாலையில் பசியுடன் நடந்து திரிந்தது போதும், கரிகால் சோழனின் அரண்மனை நோக்கி செல்லுங்கள் என்று ஆற்றுப்படுத்துகிறார். ஆடு பசி உழந்தனின் இரும்பேர் ஒக்களோடு நீடு பசி ஒரால்
வேண்டின் நீடு இன்று எழுமதி வாழி ஏழின் கிழவ. பழுத்த மரம் நோக்கி சென்ற வவ்வால் போல நாங்களும் அவன் வாயில் சென்று நின்றோம். பறை ஒலித்து எங்கள் வரவை அறிவித்ததும் சோழன் வாயிலில் வந்து எங்களை வரவேற்றான். பழுமரம் உள்ளிய பறவையின் யானும் அவன் நசையுணர் தடையா நன்பெரு வாயில். அழுக்கான அடையும் தளர்ந்த உடலுமாக சென்ற என்னை அருகினில் அமர வைத்து கொண்டான். என் உடல் முழுவதும் வியர்வையில் ஊறியிருந்தது. எங்களுக்கு புத்தாடைகள் அளித்தான். அவன் அரண்மனையில் தங்க வைத்தான். எங்களுக்கு வேண்டிய அனைத்தும் அங்கு கிடைத்தது. ஆற உண்டு பேர் அஞர் போக்கி செருக்கொடு நின்ற காலை மாலை அன்னது ஓர் புன்னையும் காலை கண்டோர் மருளும் வண்டு சூழ் நிலையும். பாம்பின் தோல் போன்ற மெல்லிய அழகிய ஆடையுடனும் பசி நீங்கிய நடையுடன் மறுநாள் மன்னன் அவைக்கு சென்ற எங்களை முதல் நாள் பார்த்த கண்கள் வியந்து கண்ணிமைக்காமல் நோக்கின. முதல் நாள் கள்ளுண்ட மயக்கம் தவிர எந்த நடுக்கம் இருந்தது தவிர உடல் நலிவால் வந்த தளர்வு எங்களுக்கு இல்லை. அனந்தர் நடுக்கம் அல்லது யாவதும் மனம் கவல்பு இன்றி மாழாந்து எழுந்து நாள்தோறும் அவன் அளித்த உணவை மாற்றி மாற்றி உண்டு மண்ணை உழுத கலப்பை போல எங்கள் பற்கள் தேய்ந்தன. ஊழின் ஊழின் வாய்வெய்து ஒற்றி அவை அவை முனிக்குவம் எனினே கொல்லை உழு கொழு ஏய் பல்லே எல்லையும் இரவும் ஊன்தென்று மழுங்கே. ஒரு நாள் நாங்கள் விடைபெற்ற போது முதலில் சினம் கொண்ட கரிகாலன் பின் பிரிவு இயல்பு என்று ஏற்றுக்கொண்டு குதிரைகளும் யானைகளும் பொன்னும் மணியும் என பரிசல்களை அளித்து ஏற்றுக்கொள்க என்றான். வேண்டியவர்க்கு அளித்து மகிழ்க என்று கூறி விடை தந்தான். அகலிரோ எம் ஆயம் விட்டு என் சிறறிவன் போல் செயிர்த்த நோக்கமுடு துடி அடி அன்ன தூங்கு நடை குழவியொடு பிடிப்புணர் வேழம் பெற்றவை கொள்க. அவன் பிறந்து தவழும் போதே அரசன் அவன் குணம் அது. பிறந்து தவழ் கற்றதன் தொட்டு சிறந்த நன் நாடு செகிற்கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப. அவன் நாள்தோறும் வளர்ந்ததைப் போலவே அவன் நாடும் செழித்தது. சிங்கம் போன்ற வலிமை உடையவன் அவன் என்றாலும் அவன் நம்மை பசு தான் ஈன்ற கன்றை பார்ப்பதைப் போல பார்க்கும் அன்புடையவன். ஆளிலன் மான் அணங்குடை குருளை மீளி மொயம்பின் மிகுவலி செருக்கி ஈற்றா விருப்பின் போற்றுபு நோக்கி பால்புரை புறவி நான்கு உடன் பூட்டி காலின் ஏழு அடிப்பின் சென்று கோலின் தாறு களைந்து ஏறு என்று ஏற்றி. இத்தனை பொறுமைகளை உடைய அவன் என்னை வழி அனுப்புவதற்காக வாயில் வரை வந்தான். அவன் அடித்த தேரில் என்னை ஏறி அமரச் செய்து நான் ஏறிய தேரின் பின் 7 அடி நடந்து வந்து வழி அனுப்பினான். என்னால் போர் வீரன் போல வரைவாக தேரை செலுத்த இயலாது என்பதால் என் கைகளில் தார்கோலை தரும்போது அதன் முள் நுனியை இழுத்த பின் எனக்கு அளித்தான். அவன் ஆளும் சோழ நாடு கடல் வரை விரிந்தது. மயில்களும் பறவைகளும் அவை கொத்தி தின்ன பழ மரங்களும் செறிந்தது. திரை பெருளிய இரும் பௌவத்து கரை சூழ்ந்த அகன் கிழக்கை இளையோர் வண்டல் அயரவும் முதியோர் அவை புகு பொழுதில் தம்பகை முரண் செலவும். பிள்ளைகள் மணலில் விளையாடுகிறார்கள். பகையும் வழக்கும் கொண்டு சபை புகும் முதியவர்கள் தம் பகை நீங்கி வெளியேறும்படி அவைகள் அமைத்து கரிகாலன் ஆட்சி செய்கிறான். 5 வகை நிலங்களையும் தனதுள் அடக்கியது சோழனின் நாடு. 2 பெரு வேந்தரும் ஒரு களத்து அவிய வெண்ணி தாக்கிய வெறுவரு நோந்தாள் கண்ணார் கண்ணி கரிகால் வளவன் தன் வைப்பின் 4 நாடு குழியி மண் மருங்கினான் மறியின்றி ஒரு குடையான் நகுமுல்லை உகு தெரிவி பொன்கொன்றை மணிக்காயா நல்புறவின் நடைமுறைவின் கரவழங்கும் இரும் பவ்வத்து இரவு அருந்திய இனநாரை தேன் நெய்யோடு கிழங்கு மாறியோர் மீன் நெய்யோடு நரவு மருவும். மிக இளமையில் தன் முதல் போரை வெண்ணி பரந்தலை என்னும் இடத்தில் எதிர்கொண்டான். வேப்பம்பூ சூடிய பாண்டியனையும் பனம்பூவை சூடிய சேரனையும் வென்ற வீரன் கரிகாலன். பறவைகளும் நாரைகளும் கரும்பு கொல்லைகளையும் நெல் வயல்களையும் கடந்து செல்கின்றன. பின்னர் அங்கிருந்து பூங்கொடிகளும் பகன்றை மலர்கள் பூக்கும் கடற்கரை கொடிகளின் மேலே பறந்து அங்குள்ள புன்னை மரங்களில் தங்கும் நாடு
கரிகாலனுடையது. தென்னையும் அதன் மறுபக்கம் வாழை மரங்களையும் காந்தலையும் சுரபொன்னையும் மலரும் நாடு அது. குறிஞ்சி நிலத்தவர் தேன் கிழங்குகளை கொடுத்து நெய்தல் நில மக்களிடம் மீனையும் கள்ளையும் பெறுகின்றனர். குறிஞ்சி பரதவர் பாட நெய்தல் நரும் பூங்கண்ணி குறவர் சூழ. இவ்வாறு ஐவகை நில மக்களும் தங்கள் நிலத்தின் உணவுப் பொருட்களை பண்டமாற்று முறையில் கொடுத்தும் பெற்றும் வாழ்கிறார்கள். கடுமையான நீண்ட வறட்சியான காலத்தில் கொல்லைகள் கருகுகிறது, காடுகள் தீப்பற்றி எரிகிறது. இந்த காலத்திலும் அகிலையும் சந்தன மரத்தையும் நரந்தம் புல்லையும் காடு மேடுகளில் இருந்தும் துறைகளில் இருந்தும் இழுத்து கொண்டு வரும் காவிரி பாய்ந்தே வரும் வழிகளில் உள்ள குளங்களை நிரப்பியபடி பாய்ந்து செல்லும். பெருவரன் ஆகிய பண்புயில் காலையும் நரையும் நரந்தமும் அகிலும் ஆரமும் துறை துறை தோறும் பொறை உயிர்த்து ஒழுகி நுரைத்தலை குறைப்புணல் வரைப்பு அகம்புகு தொறும் புனராடு மகளிர் கதுமென குடைய சாலி நெல்லின் சிறைகொள் வேலி 1000 விளையுட்டு ஆக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே. காவிரியால் நெல் விளைகிறது. விளைந்த நெல்லறிந்து மலை போல குவிக்கிறார்கள். மற்ற நாடுகளில் ஏரிகளாலும் கிணற்றில் ஏற்றத்தினாலும் பெறப்படும் நீரால் வளம் பெருகும். அந்த வளங்கள் அனைத்திற்கும் மேலான வளத்தை சோழ நாடு பெற்றிருப்பது காவிரியாலேயே. இத்தகைய நாட்டை ஆளும் கரிகாலனிடம் செல்லுங்கள். சிங்கக்கட்டிலில் அமர்ந்து எதிரிகளின்றி ஆட்சி செய்பவன். அறுவடை முடிந்த வயல்களின் குத்துகளின் மீதும் தேன் தேடி வண்டுகள் சூழும் நாட்டை ஆளும் அவனுடைய கால் நெருப்பில் கரிந்தது என்றாலும் மூவுலகை திருமால் அழப்பதைப் போல சோழ நாட்டை அளந்தாலும் வேந்தன். அரிகால் மேல் தேன் தொடுக்கும் ஆழ்புணல் நீர் நாடன் கரிகாலன் கால் நெருப்பு உற்று. இவ்வாறு பொருளாற்றுப்படையில் முடத்தாம கண்ணியார் கரிகாலனை சோழ நாட்டை பாடி முடிக்கிறார். இன்று நாம் காணும் காவிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இந்த பாடலுடன் நம்மை பிணைக்கிறது. அந்த பிணைப்பில் இருந்தும் சோழ நாடும் கரிகாலரும் நம் மனதில் விரிகிறார்கள். முதலில் சொன்னதைப் போல ஒரு கதை கேட்கும் அனுபவத்துடன் இணைந்து இப்பாடலில் சொல்லப்படும் உவமைகள் மூலம் நம் பழந்தமிழ் இசைக்கருவி வழிபாடுகள் நிலம் போன்றவற்றை ஊகிக்க முடிகிறது. நாம் இங்கிருந்ததற்கான சான்று நமக்கு ஒரு வாழ்க்கை முறையும் வணிக முறையும் விவசாயமும் தொழிலும் கலையும் இசையும் ஊர்களும் இருந்ததற்காக சான்றாகவும் உள்ளது. பொருணராற்றுப்படை ஒரே சமயத்தில் கரிகாலனை பற்றிய புனைவாகவும் ஆவணமாகவும் இருக்கிறது. அது இன்னொரு வகையில் நம்மை பற்றிய ஆவணமும் கூட. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.